காய்கறிகள் வைக்கிற ஆசை வந்துட்டு எனக்கு கொஞ்ச நாளாகவே அதிகமாயிட்டே இருக்குங்க. அதனால் வந்து ஒரு இடம் விடாமல் எந்தெந்த இடமெல்லாம் புதராக இருக்கோ அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லி தொல்லை பண்ணிகிட்டே இருந்தேன். பிரதாப் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், அவன் பண்ணியே தரல. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட சொன்னேன், அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாரு. எது கேட்டாலும் அப்பாட்ட கேட்டோம்னா டக்குன்னு கிடைக்கும். இந்த பிரதாப் கிட்ட சொன்னால் அது கிடைக்கவே கிடைக்காது. அவன் லேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் அப்பா நேற்று ஸ்பீடாக பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு இடத்த வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் வந்து நிறையா வந்து செடியை வைக்கணுங்கிற ஆசை இருக்குது. அதை ஃப்யூச்சரில் அப்படி ஒவ்வொன்றா வைப்போம். இது பார்த்திங்கன்னா சீனி வாழைக்கிழங்கு. நம்ம இப்போ சுத்தம் பண்ண நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு தான் ரொம்ப அதிகமாக வளர்ந்து இருந்துச்சு. அதை தான் தோண்டி போட்டிருக்காங்க. இது வந்து சாப்பிடக்கூடிய பொருள் தான். இதுக்கு பேர் சீனி வாழைக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்பா க்ளீன் பண்ணி கொடுத்தாரு வேக வைக்கிறதுக்காக. மதியம் வந்துட்டு எங்களுக்கு இதுதான் வேலை இன்னைக்கு. ஃபுல்லாக வந்து நிறைய கிடச்சிச்சுங்க கிழங்கு. அதை வந்து ஒவ்வொன்றா வந்து அப்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கொஞ்சம் அந்த சொத்தையாக இருக்கிற பகுதிகளையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக இருக்கிறத மட்டும் சமைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. இதோட டேஸ்ட் வந்து சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குமா, மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்குமா அப்படி சொல்லியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரியெல்லாம் இருக்காது, இது ரொம்ப வேறு மாதிரி இருக்கும்னு சொன்னார். ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது இந்த கிழங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்பா அப்படியே இதை பற்றி ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு அதை பற்றி கேட்குறக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹிஸ்ட்ரி நிறைய பேசுவார். அது அந்த காலத்தில் இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இந்த கிழங்கை பற்றி ரொம்ப ஹிஸ்ட்ரி சொன்னார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. கேட்டுகிட்டே நின்றுட்டு இருந்த போர் அடிக்கவே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் கீரை கடைஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து இந்த ட்ரீ டொமேட்டோ வந்து 2 பறிச்சுட்டு வர சொன்னாங்க. 2 இல்லை நிறையாவே வந்து பழுத்து இருந்துச்சு. அதனால் சரி எல்லாமே கொஞ்சம் பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அதையும் நான் பிரதாப் கிட்ட பறித்து தர சொன்னேன். அதை தான் பறிச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை பழுத்து இருக்குன்னு. இது கொஞ்சம் கொஞ்சம் காயாக இருந்தாலும் டக்குன்னு பழுத்துரும் அப்படி வச்சோன்னா. அதனால் சரி பறிக்கிறோம் எல்லாமே பறிச்சுக்கலாமே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு சில இது வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததை வந்து விட்டுட்டோம். இவன் பறிக்கிறேங்கிற பேரில் ஒரு கொம்பையை உடச்சி விட்டுட்டான். அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 காய் பக்கம் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, அது மறுபடியும் வந்துடும். மற்ற இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு. இவ்வளோதான்.